திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த தேர்தலில் தோற்றது என்பதற்கான காரணங்களை எல்லாம் தொடர்ச்சியாக பேசி வருகிறேன். தொண்டர்களின் உயிர் நாடிதான் திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவுடைய இதயம் எதுன்னு கேட்டால் பொதுக்குழு தான். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு எப்படி இருக்குன்னு கேட்டால் மினி மாநாடு மாதிரி இருக்கு. சில கட்சிகள்லாம் இருக்கு, சில கட்சிகளுக்கு மாநாடுக்கு அவ்வளோ கூட்டம் சேராது. ஆனால் திமுக பொதுக்குழு 11,000 பேர் இருக்காங்க. பொதுக்குழு என்பது எதிர்கால நன்மை, கழகத்தினுடைய கொள்கை, செயல் வழி திட்டம் குறித்து பொதுக்குழு உறுப்பினர்களை பேச வைத்து, திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழுனா குமாரபாளையம் பொதுக்குழு நினைக்கிறதுக்கு வரலாற்றில் நிற்கிது, வேலூர் பொதுக்குழு நிற்கிது அண்ணா காலத்தில். அப்படியே படிப்படியாக கூட இன்னைக்கு பொதுக்குழு திமுக பொதுக்குழு உறுப்பினர்னு சொன்னால் ஐக்கிய நாட்டு சபையில் உறுப்பினருக்கு பதவிக்கு சமம். ஆனால் இன்னைக்கு திமுக பொதுக்குழு அப்படி இல்லை. தீர்மானங்கள் எல்லாம் எழுதி ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டு ஃபார்முலா 2 பேர் பேசிட்டு, தலைவர் பேசி முடிச்சுட்டு, தீர்மானங்களை வாசிச்சுட்டு, மத்தியான சாப்பாடை முடிச்சுட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு போயிறாங்க. இதை திமுக கழகம் இந்த நாட்டில் காலகாலத்துக்கு இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற கோடான கோடி தொண்டர்களின் நானும் ஒருவன் அடிப்படையில் பேசுறேன். அதனால ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான விவாதம் வரணும். விவாதமே இல்லை. அதே மாதிரி செயற்குழு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கேட்டால் ஐக்கிய நாட்டு பொதுச் செயலாளர் மாதிரி தலைமைச் செயற்குழு உறுப்பினர். இப்போ தலைமைச் செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர் விற்கிறாங்க விற்பனைக்கு. யாராவது கான்ட்ராக்டுக்காரன், யாராவது அவங்க வீட்டுக்கு வேண்டிய ஆள், தலைமை செயற்குழு கூட்டமே நடத்துறது இல்லை. இப்போ பெரும்பாலும் செயற்குழுவில் எடுக்கக்கூடிய முடிவு தான் கடுமையாக இருக்கு, விவாதம் இருக்கும். நாங்கள் திமுக கழகத்தில் செயற்குழுக்கு சிறப்பு அழைப்பா போகும்போது பார்த்தீங்கன்னாக்க மதுராந்த ஆர்வமாக பேசுவார், கருத்துக்களை தாராளமாக சொல்லுவார். வாலாஜா அசைன் சொல்லி ஒருத்தர் சுயேட்சையா நின்று வெற்றி பெற்றுட்டார். அவர் நடந்தே நான் திமுக சேர்றேன்னு சொன்னார். சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இதே ஒரு சீட்டு நம்ம குறைவா இருந்தால் வாலாஜா அசைனை சேர்க்காம விட்டுங்களான்னு மதுராந்த ஆர்வம் பேசினார் பொதுக்குழு. இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னு கேட்டால் சிலருக்கு எரிச்சலாகும். ஏன்னா இந்த வரலாறு தெரியாம தான் இப்ப திமுக பல பேர் பொறுப்புல இருந்துக்கிட்டு இந்த தோல்வியை சந்திக்க வச்சிருக்கிறாங்க. திமுக கழகம் வெற்றி பெறும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. தேர்தலில் போட்டி போட வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் சொன்னது மாதிரி வெற்றியை பார்த்து வெறி கொண்டு ஆடுவதும் இல்லை, தோல்வியை பார்த்து துவண்ட இயக்கம் அல்ல. ஆனால் அந்த இயக்கம் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தால் இந்த மக்களுக்கான ஒரு சமூக நீதிக்கான இயக்கமாக, மக்களுக்கான ஒரு பயனுள்ள இயக்கமாக இந்த இயக்கம் பயன்படும் இருக்காது ஆட்சியில் இருக்குன்னு சொல்றோம். அதனால தொண்டர்கள்ட்ட நேரடியாக பொதுச் செயலாளர் தலைவர் நேரடி தொடர்பு இருக்கணும். எளிமையா தொண்டர்களை சந்திக்கணும். இப்ப நான் வருத்தப்படக்கூடாது. தலைவர் கலைஞர் ஒரு ஊருக்கு வந்தாராங்க, மாவட்ட செயலாளர் பார்ப்பாரு, நிர்வாகிகளை பார்ப்பாரு. ஆனா ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம், உசிலம்பட்டி வழியா போறோம், போனா ஒன்றிய செயலாளர் சுப்பையா அங்க இருந்தாரு அப்படின்னு கேட்பாரு. இப்ப அந்த உசிலம்பட்டியில ஸ்டாலின் ஒரு பெயர் இருப்பானே, உனங்க கேட்பாரு. கம்பம் போறோம், சிங்காரத்தம்மான்னு ஒன்று இருந்துச்சு கூடலூர் ராஜாங்க வீட்டில், அவங்க இருக்காங்களா? கணேசன் ஆளை காணாம ரொம்ப நாளா, கூடலூர் பேரூர் கணேசனை இப்படி பேர் சொல்லி கேட்பார். பெரியகுளம் மூக்கையா இருப்பாரு, எப்பயுமே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு பேசுவார், தொண்டர்களோட பேர் சொல்லி கூப்பிடுவார். ஒரு ஊருக்கு போனா அவங்க கேட்பார், தொண்டர்கள்ட்ட தொடர்பு வைப்பார். இப்ப தலைவர் நேரம் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. தலைவர் பாண்டியன் ரயிலடியில் வருவார். அந்த நாங்களாம் 5 மணிக்கு எந்திரிச்சு பழகினது நல்லா. அந்த 5 மணிக்கு ரயிலடி வரவேற்பு தலைவரை பாண்டிய மன்னருக்கு பாண்டியன் துரித வண்டியில் தங்கி இறங்கி ரயிலடி வரவேற்பு தான் எங்களுக்கு பெரிய உற்சாகம் விட்டு. கலைஞரை பார்த்தால் அந்த அதிகாலையில்
சூரிய உதயமாவதற்கு முன்பு நாங்கள் கலைஞரை பார்க்கறது தான் எங்களுக்கு பெரிய உணர்ச்சியே வரும். அவர் அந்த தொண்டர்களை பார்த்து கூட்டு போகிறது, அழைச்சிட்டு போகிறது, கையழைச்சிட்டு போகிறது தான் பெரிய வரவேற்பார். பாண்டியன் ஹோட்டலில் தங்குறது இதெல்லாம் நாங்கள் கொடுத்து வச்சதா நினைக்கிறேன். கலைஞர் காலத்தில் நாங்களாம் வாழ்ந்ததே ஒரு வரலாறாக கருதுகிறோம். என் பேரை நெஞ்சுக்கு நிதியில் 3 இடத்துல என் பேரை சொல்லியிருக்கிறார். அதான் என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரும் பேராக கருதுகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர்னா திராவிட இயக்கத்துடைய சிற்பி, தமிழினத்தை வடிவமைத்த சிற்பி. அவர் எழுத்து பேனா மயிலிருந்து அவர்களே சுய வரலாறு நெஞ்சுக்கு நிதியில் என் பேரை 3 இடத்துல சொல்லியிருக்காருலாம். வாழ்க்கையை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம், வரலாற்று சரித்திரமாக கருதுகிறோம். ஒரு தொண்டனை நினைவு வச்சு கூப்பிடுவார். எங்க பகுதியிலாம் புலிக்குட்டின்னு ஒருத்தர் இருந்தார், பேர் முருகேசன். ஆனால் திமுக ரொம்ப ஆக்டிவாக இருந்தால புலிக்குட்டின்னு வச்சிருந்தாங்க. அந்த புலிக்குட்டி எங்கப்பான்னு கேட்பார். நீங்க அப்படி இருந்ததுனாலதான் திமுக தொண்டை என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளேன்னு சொல்லும்போது அந்த கரகரத்த குரல்ல என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளேன்னு சொல்லும்போது அந்த கரவொலி பார்த்தீங்களாக்கா அப்படி இருக்கும். இப்ப நேர தளபதி இதுல இறங்குறாரு, விமான நிலையத்தில் மூர்த்தி வரவேற்கிறாரு, மாவட்டத்தில் வரவேற்கிறாரு. அப்படியே குதிரைக்கு சேனை கட்டின மாதிரி காரில் ஏற்றுறாங்க. நேர விடுதி, அரசு விடுதியா இல்லை தனியார் சொகுசு விடுதியிலையோ, நேர அப்படியே அரசு நிகழ்ச்சி, நேர மேடை, நேர விமான நிலையம். கலைஞர் பேர் சொல்லி ஒரு மாவட்ட கழக நிர்வாகிகளை கூப்பிடுவாரு. எனக்கு விவரம் தெரிய மதுரை மாநகர மாவட்டத்தில் செல்லூர்ல எடைக்கடை தலைவர் கலைஞருக்கு நாணயம் வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில நான் பக்கத்திலே போய் நிற்கிறோம். இப்பதான் நாங்களாம் உள்ள நுழைஞ்சு என்ட்ராற நேரம். மாநகர மாவட்டத்தில் காவேரி மணியா அன்னைக்கு ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. அவைத்தலைவர் பண்டரிநாதன், துணை செயலாளர் ஏவி ராஜு, எம்ஆர் சங்கரன், பொருளாளர் பழக்கடப்பாண்டி. இன்னைக்கு மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட பேர்கள்லாம் சொல்லுங்க தலைமை கழகத்தில் யாருக்காவது சும்மா பேருக்கு அந்த மாவட்ட செயலாளருக்கு ஒத்தடிமையா வேலை பார்க்குற ஆளுகளை துணை செயலாளர் கொடுக்கறது, மனைவியை துணை கூடுதல் பெண்ணுக்கு ஒரு ஆளுக்கு துணை செயலாளர் கொடுக்கணுக்கிட்ட மனைவியை போட்டுக்கிறது, இல்லை தங்கச்சியை போட்டுக்கிறது, மாவட்ட இளைஞரணி மகன். அதாவது கொள்கை வழியாக குடும்பங்களாக வந்த திமுக குடும்பமாக தான் திமுக மாநாட்டுக்கு போனான். பெண்களும் ஆண்களும் குடும்பங்களாக தான் போய் சேர்ந்தான். 2 நாள் மாநாடு, 3 நாள் மாநாடு நடக்கும். இப்ப மாநாடுனாலே உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி படத்திறப்பு இல்லாம, இரங்கல் உரை இல்லாம, வரவேற்பு இல்லாம, நன்றி உரை இல்லாம, தலைவர் மட்டும் 10 நிமிஷம் தளபதி பேசிட்டு போறாரு. என்ன மாநாடு? நீங்க ஜென்சி இதெல்லாம் பார்க்கிறான். இயந்திரத்தால், வாக்கு இயந்திரத்தால் நாம் தோற்றுவோம். நமக்கு வாக்கு ஒன்றும் பெருசா குறையல. ஆனா ஜென்சி நம்மகிட்ட வராதுக்கு காரணம் இதுதான். நாங்க எம்ஜிஆர் ரசிகரார், சிவாஜி ரசிகராக இருக்கும்போது ஏன் திமுகவுக்கு போனா சேர்ந்தா? திரைப்பட கவர்ச்சி எங்களை ஈர்க்காததுக்கு காரணம் கலைஞர் பேச்சு, எழுத்து எங்களை ஈர்த்தது. போனோம். தொண்டர்கள்ட்ட தலைவர் அணுகுமுறை. மதுரையில் இளஞ்சலின்னு ஒரு 13 வயது பையன், யாராவது இப்போ மதுரையில் இருக்கிற மூர்த்தியை கேட்க சொல்லுங்க, இளஞ்சலி யாருன்னு. இந்த தளபதியில் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்காரு, இல்லை மணிமாறன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க வரலாறு இருக்கணும், அப்பதான் கட்சிக்காரன் மதிப்பான், கட்சிக்கார குடும்பத்தை மதிப்பான். கட்சிக்காரன் குடும்பத்துக்கு மரியாதையே இல்லை. அதனாலதான் 3வது தலைமுறை நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோம். காசுக்கு நாங்க இல்லை. காசு சம்பாதிக்கிறது திமுக வச்சு சம்பாதிக்கிறதுலாம் சந்தர்ப்பாதிகள் சம்பாதிக்கிறாங்க. விதைச்சது, உழுதது, பயிரிட்டதெல்லாம் எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா மிதி வாங்கினது, அடி வாங்கினது, வழக்குக்கு போனது, சித்திரவையானதெல்லாம் அனுபவிக்கிறது கூட இவங்க. அனுபவிக்க ஒன்றும் தப்பு இல்லை. அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க பேர் தெரியுமா, அவங்களை மரியாதை கொடுத்தா தானே அடுத்த ஜென்சி. நீங்க அதை விட்டு மூர்த்தி சொல்றாரு, நாம் தோல்விக்கு காரணம் இந்த ரீல்ஸ் போட்டாங்க. தப்பிக்க கூடாது. ரீல்ஸ் போட்டதுக்கு மட்டும் தோல்வி. தொண்டர்களோடு, பொதுமக்களோடு, வாக்காளர்களோடு நீங்க எல்லாம் தொடர்புல இல்ல. பெரியசாமி எப்படி ஜெயிக்கிறாரு? 40 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற பெரியசாமி எப்படி ஜெயிக்கிறாரு? மகனும் ஜெயிக்கிறாரு. அலை இருக்குல்ல,
இதெல்லாம் இருக்கட்டும். அதிமுகவிலிருந்து வந்த ஓபிஎஸ் எப்படி ஜெயிக்கிறார்? மனோஜ் பாண்டே ஜெயிக்கிறாரு, சேகர் பாபு ஜெயிக்கிறாரு, வைத்திலிங்கம் ஜெயிக்கிறாரு, ராஜ கண்ணப்பன் ஜெயிக்கிறாரு. அதிமுக காரங்களுக்கு என்ன கலை? சம்பாதிக்கவும் தெரியும், இன்கம் வர வைக்க தெரியும், அவுட் சோர்ஸ் பண்ண தெரியும். எவ்வளவு அலையிலையும் ஜெயிக்கிறாங்கல்ல. ஒரு முறை எவ்வளவு அலையிலையும் திருநாவுக்கரசு அறந்தாங்களை தொடர்ந்து வெற்றி விட்டார். காரணம், சம்பாதிக்கவும் தெரியும், கொடுக்கணும் தெரியும். சம்பாதிக்கிறது அடுத்த ஆளுக்கு தெரியக்கூடாது, பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது, வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. மூர்த்தி நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. மூர்த்தி, நேரு எல்லாம் உங்க காரு, உங்க நடவடிக்கை, உங்க பங்களா, உங்க தொழிற்சாலை. என்ன சேலத்து பக்கம் போனால் அங்கே மூர்த்தி குவாரி இருக்கின்றான், தருமபுரி பக்கம் போனால் குவாரி இருக்கின்றான், கிருஷ்ணகிரி பக்கம். அப்போ இதே வேலையாக இருக்கு. மந்திரி பதவி இருந்துக்கிட்டு பத்திரப்பதிவு துறை இருந்துட்டு மகாத்மா காந்தி மாதிரி யோகிக்க மாட்டீங்களா பணம் வாங்காம? தினசரி பொதுமக்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்துறைக்கு போகிறேன், சேல் டாக்ஸுக்கு போகிறேன், பணம் கட்டுறேன், வரி கட்டுறேன், லஞ்சம் கட்டுறேன், லஞ்சம் கொடுக்குறேன், கோடான கோடி டெய்லி தினசரி வருது. நேர முதலமைச்சர் மதுரைக்கு வந்து எந்த தொண்டனையும் பார்க்கறதில்ல. மூர்த்தி கீர்த்திட்டு போயிடுறாரு. சம்பாதிக்க தெரிஞ்சா கீர்த்தியா? சம்பாதிக்க தெரிஞ்சாலும் கீர்த்தியான்னு கேட்கிறேன். தங்கம் தென்னரசு ஜெயிக்கிறாரு, நீ பாருங்க. சொத்து ஜெயிக்கிற தளபதி தோக்குற. ஆண்டிபட்டி மகாராஜா எப்படி வெற்றி பெறாரு? தொடர்பு. ஒரு இளைஞனின்னு ஒரு பையன் இருந்தான், மேடையில் பேசிட்டு இருப்பான். அவன் பேசுற காலகட்டத்தை தான் நான்லாம் மேடையில் பேச ஆரம்பிச்ச காலகட்டம். வடகடப்பாண்டி கட்சியில் பொருளாளர், மாநகர் மன்ற பொருளாளர். அவரு இன்னைக்கு பைக்கரா துறப்பாண்டி இருக்காரு, பேசு துறப்பாண்டி, முத்துப்பட்டி துறப்பாண்டி. அவருங்க எல்லாம் சேர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்துட்டு வரும்போது கருங்கல்லா தூக்கி போட்டாங்க. காரே உடஞ்சி போச்சு, பழக்கடை பாண்டி சேதாரம். அந்த இளைஞலின் போய் நடுவில் உட்காந்து மாட்டிட்டு இறந்து போயிட்டான். அந்த குடும்பம்லாம் எங்கே இருக்குன்னு யாராவது பார்த்துருப்பீங்க? நான் 4 தடவை ஆட்சிக்கு வந்துருக்கேன். இளைஞலின் 13 பையன் முரசொலி 8 கால தலைப்பில் தலைவர் எழுதுறார். அவங்க வீட்டுக்கு வந்தார். ஞாயிற்றுக்கிழமை சந்தை, அப்போ ஞாயிற்றுக்கிழமை மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் கூட்டம். துணை பொதுச் செயலாளர், அன்னைக்கு ஒரே துணை பொதுச் செயலாளர் ஆசை தம்பி, அவரை வச்சு பேசுறோம். தலைவர் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு, தொண்டரோட கனெக்ஷன் இருக்குன்னா கார்பரேட் மாதிரி ஆயிட்டீங்களாக்க உங்களுக்கு ஆள் இருப்பான், வேலை பார்க்கறதுக்கு காசு கொடுத்தா வேலை பார்க்கறதுக்கு ஆள் வருவேன். இந்த உணர்வு இருக்காது. கீழே அடித்தளம் இருக்கணும், பேஸ்மெண்ட் இருக்கணும். பில்டிங் எவ்வளவு நாள் கட்டலாம், பேஸ்மெண்ட் இல்லை. அண்ணா பேஸ்மெண்ட் உருவாக்கினார், பெரியார் பேஸ்மெண்ட், திராவிட கருத்தியல். கலைஞர் அடித்தளத்தை ரொம்ப வேகமாக உருவாக்கினார், ஜனநாயகத்துடைய வேரை உருவாக்கினார். இந்த ஆலமுறை வளர்ற மாதிரி ஸ்டாலின் உழைப்பு. ஆனால் அவரை வந்து ஆட்சி அதிகாரம் வந்து அவரை வந்து செயல்பட விடலை. திட்டங்கள் போட்டாரு, அருமையான திட்டங்கள். தொண்டர்களுக்கு அவருக்கு எந்த, நான் சொல்ற மாதிரி ஒரு மாவட்டத்தில் ஒரு 10 தொண்டனாவது அவர் கூட்டு பேசியிருப்பாரா? நாங்கள் பார்க்கையில் அறிவாலயம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது நாங்களாம் அறிவாலய திறப்புலாவுக்கு போயிட்டு வேனில் வந்து எங்கள் வேன்லாம் அடித்து நொறுக்கி கடலூரில் ஒரு வீட்டில் நிப்பாட்டிட்டு, வி சாமிநாதன் முன்னாள் அதிமுக அமைச்சர், அவர் வீட்டில் நிப்பாட்டிட்டு ஒரு பெரிய மறியல். அறிவாலய திறப்புலா வரும்போது நாங்கள் வந்து சேர முடியும். என் கூடத்துக்குள்ளாம் தலையில் மண்டை கூட. நீ அவ்வளவு துயரம் துன்பங்கள்லாம் அனுபவிச்சவங்களை வந்து கிள்ளுக்கிறையாக எள்ளி நகையாடுறாங்க. கட்சிக்கு தியாகம் பண்ணியா இவரெல்லாம் ஜெயிலுக்கு போனாரா 10 தடவை. யார் இப்போ இருக்கு? நீங்கள் போட்டுக்கிற மாவட்ட செயலாளர், மந்திரி கோடான ஓடி அடிச்சுட்டு தலைவர் வந்து இந்த இளஞ்செழியின் வீட்டுக்கு வந்துட்டு, இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிவிஎஸ் நகர், இன்னைக்கு இருக்கிற மாதிரி பழங்கானத்தை வசந்த நகர்லாம் கிடையாது. முத்துப்பட்டிக்குள்ள போகணும்னா சாலையே கிடையாது, 2 பக்கமும் கருவலை முள்ளு. கார்லாம் பெயிண்ட் உரசிடும், ரோடே குண்டும் குழியுமா இருக்கும். சொல்கிறேன் தலைவர்கிட்ட, இல்லை அதுக்கு போய் ஆகணும்ட்டார். வைக்கிறா துறப்பாண்டி அடிபட்டு இன்னைக்கு இருக்கிறார்.
அவர் வீட்டுக்கு தலைவர் வந்து பார்த்துட்டு அதான் திமுக நின்றுச்சு. திமுக உயரமாக தூக்கி நிறுத்தப்பட்டது எதிர்கட்சி காலத்தில். நான் சொன்ன கலைஞர் முதலமைச்சராக பார்த்து நான்லாம் திமுக சேர்ந்தேன். கலைஞரை எதிர்கட்சி தலைவராக பார்த்து சேர்ந்தேன். தன்னந்தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து 1977 48 இடம். அதுபடி காங்கிரஸோடு சேர்ந்து 22 தான். தொடர்ந்து குறைஞ்சுதான். தனிச்சு நிற்கும் போது திமுக வலுவாக 48. அன்னைக்கு வீரமணியை அடிச்சவர் தான் தாமிரக்கணி. ஆனா அவர்லாம் பின்னாடி மன்னிப்போம் மறுக்கும் திமுக சேர்த்துக்கிட்டீங்க. அதனால தொண்டர்களோட தொண்டராக இருக்கணும். கலைஞருடைய அந்த நடவடிக்கையெல்லாம் தொண்டர்களுக்காக. சென்னையில் பார்த்தா 1000 விளக்கு உசேன் நான் பார்க்குறேன், சைக்கிளில் வருவார். ஆனால் அப்பயே தளபதி ஸ்டாலின் படத்தை தான் அங்கே வச்சிருப்பார். 1000 விளக்கு பகுதி செயலாளர், எழும்பூர் பகுதி வீராசாமி, ஜெகதீசன், நாங்களாம் பார்த்த ஆட்கள். ஐயாவு இன்னைக்கு பழக்கடை ஜெயராமன் வீட்டில் தான் அன்பழங்க. இன்னைக்கு அவங்க தம்பிலாம் தாவே காக்கா அவங்க குடும்பத்தில் ஓடுறாங்கன்னா 3வது ஜென்சி ஓடுறாங்க. இதை தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு நடத்தி சொல்றேன் நான். திமுகவை தூக்கி பிடிச்ச குடும்பம். நீங்க இப்ப வாரிசு அரசியல் எப்படி குறுநிலம் மன்னர் மாதிரி இருக்கீங்க. மகன் மந்திரி, மகன் அப்பா மந்திரி, மகன் எம்எல்ஏ, மக வந்து மாவட்ட கவுன்சிலரு, தம்பி சேர்மனு, இன்னொரு மகன் சேர்மனு, இன்னொரு மகன் ஆவின் சேர்மனு. இப்படி இருந்தா எப்படி? ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்க வீட்டில் அடுத்து கொண்டு வரலாம். அல்லது உடல்நலம் நலி விட்டுருக்காரு. இப்போ ஆற்காடு வீராசாமி இந்த இயக்கத்தை தூக்கி பிடிச்சவர். அவர் கலாநிதி கொண்டு வந்திருக்கு, வரவேற்கலாம். அதை குடும்ப அரசியல்னு சொல்ல முடியாது. நீங்க திடகாத்திரமா நீங்களே எல்லாம் உட்கார்ந்துக்கிறது. இப்போ மதுரையில எடுத்துக்கிட்டீங்களாக்க யாரையும் வளர விடுறது இல்லை. எந்த தொண்டனையும் வாங்க அப்படி கூப்பிடுறது இல்லை. வாங்க போங்கன்னு கூப்பிடுறது, ஜாதியை சொல்லி கூப்பிடுறது. எல்லாமே கொத்தடிமையா இன்னோசன்டானா கையில வச்சுக்கிறது. பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் இப்படி ஆளை வச்சுக்கிறது. நீங்க வேணா சோதனை பண்ணி பரிசோதனை பண்ணி கேளுங்க. சும்மா இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ரீல்ஸ் மோகத்துல தோத்தான், உங்களை தோக்கடிக்கணும்னு தோக்காரு. விஜயே வராட்டினாலும் அதிமுக அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கும். உங்க மேல அந்த அளவு கோபம். தொண்டர்களோட தொண்டரா இல்லை. இப்ப பொன்முத்துராமலிங்க மாவட்ட செயலாளர் இருந்தார் மதுரையில். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பம் நடராஜன் இறந்து போயிட்டார். அவங்க வீட்டில் கம்ப ராமகிருஷ்ணனை கொண்டு வந்தார். போடியில மாணவர் திமுக முத்துமோனவர்னு கொண்டு வர்றாங்க. தேனியில உப்பார் வெட்டி பொண்ணு பிள்ளை. நீங்க பாருங்க, சமூக நல்லிணக்கமா இருக்கணும். பெரிய குளத்துல மூக்கையா, ஆண்டிப்பட்டியில ஆசையன், சாதாரண சாமானியமான விளிம்பு நிலை மக்களுடைய பிரதிநிதிகளாக அவங்களை கொண்டு வர்றாரு. 89 யார்ட்டையும் பணம் வாங்கலை, லஞ்சம் வாங்கலை, எவன்ட்டையும் பேரம் பேசலை. தொண்டர்கள் அவளை அப்புறம் சட்டமன்றம் உண்டாக்குறாரு. முத முத்துராமலிங்க தேவர் கூட மூக்கியா தேவர் கூட 4 புறமலையர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்க மாட்டாங்க. பொன்முத்துராமலிங்க மாவட்ட செயலாளர் இருக்கும் போதுதான் மிக பின்தங்கிய சமூகம் அவங்க இந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி ஆண்டிப்பட்டி ஆசையன், பெரியகுளம் மூக்கியா, திருமங்கலம் சாமிநாதன், உசிலம்பட்டி வல்லரசு, திருப்புறங்குன்றம் சேனா ராமச்சந்திரன், வாடிப்பட்டி ராதாகிருஷ்ணன், சமயநல்லூர் சவுந்தரபாண்டியன், மதுரை மத்திய தொகுதி சோ பால்ராஜ், மேற்கு அண்ணன் பொன்முத்துராமலிங்க. எப்படி பாருங்க, எல்லா சமூகமும் கட்சிக்காரங்க. அவங்க ஜாதியை இங்க பார்க்கல. அப்படி பார்த்தா கவுண்டரு கம்பம் ராமகிருஷ்ணன். நீங்க அப்படி சமூக நல்லிணக்கமா பார்த்தா கூட போடி முத்துமலவர் முக்குளத்தூர், உப்பார்பட்டி பொண்ணு பிள்ளை தான். மூக்கையா பிரமலை கல்லர், ஆசையன் பிரமலை கல்லர், வல்லரசு பிரமலை கல்லர், சாமிநாதன் பிரமலை கல்லர், திருப்பூர் ராமச்சந்திரன் முக்குளத்தூர்ல அம்பலப்பிரிவு, வாடிப்பட்டி சோழவந்தான் தொகுதி ராதாகிருஷ்ணன் ரெட்டியார், மதுரை மத்திய தொகுதி யாதவர். மதுரை அவங்க தான் அதிகமாக இருக்காங்க மத்திய தொகுதி சோ பால்ராஜ். மேற்கு தொகுதி பொன்முத்துராமலிங்கம் முக்குளத்தூர். இப்போ இந்த இடத்துல எந்த சேனா ராமச்சந்திரன் இயற்கையிலே பணக்காரர்.
வாடிப்பட்டி ராதாகிருஷ்ணன் பணக்காரர், கம்பம் நடராஜன் பணக்காரர், ராமகிருஷ்ணன் முத்துமோனர் ஏலக்காய் எஸ்டேட் ஓனர். ஆனா ஆசையன் மூக்கேல சாதாரண சாமான ஒரு வழக்கறிஞர் சாமிநாதன் உசிலம்பட்டி தொகுதி வல்லரசுக்கே இல்லைன்ட்டாங்க. தலைவர்கிட்ட சொல்லி உசிலம்பட்டி தொகுதியை நீங்க கொடுத்தாதான் ஃபார்வர்ட் பிளாக் அடையாளம் சொல்லி தலைவர்கிட்ட சொன்னார். இன்னொன்று, அன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரை எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் எம்எல்ஏ வேட்பாளர். இன்னைக்கு நடக்குமா? ஏன் இன்னைக்கு நடக்கல? சேடப்பட்டி தொகுதிக்கு அதிகமான தலைவர் கலைஞர் பலமுறை மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்க பரிந்துரை பண்ணி ஐஏஎஸ் கலெக்டர் ஆர்வம் சொல்றாரு, முத்துராமலிங்க எனக்காக இந்த வாய்ப்பை கொடு. ஒரு மாவட்ட துணை செயலாளர் மாநகர் மாவட்டத்துக்கு போறதுக்கு தலைவர் குடும்பத்திலேருந்தே பரிந்துரை பண்ணாங்க. காலதாமதம் பண்ணி தான் அண்ணன் பொன்முத்துராமலிங்க சமயநல்லூர் செல்வராஜ் முன்னாள் அமைச்சராக இருந்தவரை போட்டார். எந்த நிர்வாகமும் தலைமையிலிருந்து தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் மீறி தலைமை அறிவிக்கல, அதான் வெற்றி. பூரா பயப்பட மூர்த்தி யாருமே பிரபல கல்லர் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த முக்குளத்தூர் மற்ற பிள்ளை மறுபடி ரெட்டியார் நான் சொன்ன மாதிரி யாதவர் யாரையும் கொண்டு வர்றதில்ல. தனக்கு இருக்க பினாமியை கொண்டு வருது. ஏன்னா யாராவது வந்துட்டா தன் பயம், அவர் மந்திரி ஆயிடுவார். இப்போ இவங்க மந்திரி ஆகிறதுக்காக இவங்களுக்கு ஒன்று கொண்டு தோக்கடிக்கிறது. மணிமாறனை நான் தோக்கடிக்கிறேன், ஏன்னா மணிமாறி வந்துட்டாரு. ஆனால் இப்போ ஆளுங்கட்சியா இல்லை, இங்கிட்டு தளபதியை தோக்கடிக்குது, இங்கிட்டு பிடிஆர் பல்வேல் திராஜனை தோக்கடிக்க நினைக்கிறது. யாரையும் வளர்க்கல. இப்படி வளர்த்த கட்சியில நாங்க இருந்தோம், ஜனநாயகம் இருந்துச்சு. இந்த ஜனநாயகத்தை மீண்டும் திமுக கொண்டு வாங்க. பழைய ஆட்கள் இருந்தால் அவங்களை மரியாதை கொடுங்க. பழைய ஆளை மதிக்கிறதே இல்லை, தள்ளி விடுறது வயதான ஆளுங்களை. சந்தர பாதையில் திமுகவில் நான் சொன்னேன் 93 வைகோ இடதுசாரி திமுக அப்புறம் பிரிச்சுட்டு போனேன். வலதுசாரியும் சந்தர பாதையில் திமுக நடத்தினாங்க. ஆனா இந்த திமுக இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நம்ம கொண்டு போகணும்னா இவங்களை வச்சு நீங்க நடத்த முடியாது. மறுவாய்வு களத்துல இதையும் கணத்தை எடுத்துக்கிடுங்க. நாளை சந்திப்போம்.